காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியுமா தமிழ்நாட்டுல? திமுக தனிச்சு நிக்குமா? இந்த திமுக இதுவரை தனிச்சான்னு எப்பாவது ஆட்சியை பிடிச்சிருக்கா? இது என்ன உங்க பார்வையே வித்தியாசமா இருக்கு? தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கும் எல்லாரும் வேணும். எல்லாரும் ஓடி வாங்க, குடிக்கு வேணாலும் ஓடி வாங்க, ஏன் மேல படுத்துக்கொண்டு சொல்றீங்களா? நாங்க தனியா நின்னு ஒரு எம்எல்ஏ விட வரலன்னு வச்சுக்க. இப்ப இருக்கிற 17 எம்எல்ஏ தான் இல்ல. நாங்க இல்லன்னா உங்களுக்கு ஆட்சியே இல்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஆட்சி வேணுமா வேணாமா? எங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்தா உங்களுக்கு ஆட்சி உண்டு. எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா நீங்க எதிர்கட்சி. ஆஹா, இவனுங்க வந்துட்டானே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமன் மச்சான். காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். யாரும் அந்த மண்டவங்க நாயே? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறார். பின்ன இவன் ரேஞ்சுக்கு என்ன இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும்? காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். 2 மாச காலம் காட்டுக்குள்ள போய் லைட் இல்லாம எதுவும் இல்லாம பூரா பூச்சி பள்ளி கொசு இதுக்குள்ள தங்கி இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடுகின்ற மன துணிவும் உடல் தெளிவும் இருந்த காமராஜருக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாதுன்னு சொன்னா இவனை கீழ்பாக்கத்தை தான் குடிச்சாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஏசியிலே வளர்ந்த காமராஜர் தான் இந்திய விடுதலைக்காக போராடி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தாரா? அடி செருப்பால உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன் தேய்ச்சுட்டு வந்தான். ஐயோ பாவம், எரியுங்க. எரிட்டுமே. இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன, எரிஞ்ச என்ன? காமராஜர் 9 ஆண்டுகள் சிறை இருந்தார்ல, அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் இவருடைய தலைவர், ஏசி போட்டு கொடுத்த தலைவர் கலைஞரும், அந்த ஏசி போட்டு கொடுப்பதற்கு முன்னாடி ஆட்சியில் அண்ணாவும் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமில? வேலைக்காரி, வான்கோழி, அப்புறம் அப்பா மகளை காதலிப்பது போல, மகளுக்கு அப்பா மேல காதலிப்பது போல காம கதைகளை இரவு 12 மணிக்கு அத்த ஜாமத்துல படிக்கக்கூடிய செக்ஸ் புத்தகங்களை எழுதிக்கிட்டு இருந்த இந்த தலைவர்கள் எங்கே? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். விடுதிக்குள்ள வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வேப்ப மரத்து நிழல்ல படுத்த தலைவனை ஏசி இல்லாம உறங்க மாட்டாரு, ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துரும்னு சொல்றீங்களடா? உங்க நாக்கு அழுகி போயிடாதா? உங்க நாக்கு நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? காமராஜர் இறக்கும் தருவாயில் கருணாநிதியுடைய கைகளை இருக்க பற்றி கொண்டு நீதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், நீதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொன்னார் என்று அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். கையை இருக்க பற்றி கொண்டு கருணாநிதியிடம் காமராஜர் நீதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் என்பதனை ஏற்க முடியாது. இது முற்றிலும் பொய். இல்ல, புரியல. காமராஜர் இறக்கும் தருவாயில் அவர் சட்டை பையில் 150 ரூபாய் பணம் இருந்திருக்கிறது. அது பத்திரமாக இருந்திருக்கிறது. அது பத்திரமாக இருந்திருக்கிறது என்றால் அங்கே கருணாநிதி வந்து போயிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில டாப் டு பாட்டம் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சார். திருச்சி சிவாவை கட்சியை விட்டு நிற்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே. அந்த சோர்தம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். அவருடைய பெயரை உச்சரிக்க தகுதி இல்லாதவர் திருச்சி சிவா. பெருந்தலைவர் காமராஜருடைய தகுதியின் முன்னால், அரசியலின் முன்னால் திருச்சி சிவாலாம் நிக்க கூட முடியாது. ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ. எதுக்கு இருக்காம வேஸ்ட்? இவெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். அற்ப புத்தி திருச்சி சிவா வாயிலேருந்து இவ்வளோ அற்பத்தனமான வார்த்தை. இது இட்ஸ் சீப் டேஸ்ட். இதை கடந்து போக முடியாத ஒரு சாதாரண நிகழ்வு நான் நம்பலை. இது பாசிங் ரெஃபரன்ஸ் கிடையாது. இது அற்ப புத்தி தான். இருக்கிறவங்க வாயிலேருந்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். ஏசி அவருக்கு இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு திருச்சி சிவா வாயிலேருந்து வருது. அற்ப புத்தி, அற்ப புத்தி இது. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா போடா. கீழ்த்தரமா இல்லை இந்த புத்தி, சீப்பு இல்லை. இது சரியான வார்த்தை ஆங்கிலத்தில் சீப். அதாவது ரொம்ப கீழான புத்தி இருக்கவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தை வாயில வரும்.
நான் கல்லூரி படிக்க காலத்தில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக அவங்க உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ வந்து அதை நான் ஒரு 10 வருஷம் கழித்து சொல்லும்போது ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக 2 இயக்குநர்களுடன் திரு கருணாநிதி அவர்கள் 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். எருமை தோல் தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க, இப்ப எருமையே ஏற்றுமதி பண்றாங்க. காக்கா காமராஜருக்கு புடவை கட்டுவாங்க, ஆனா மீசையெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு என்னமோ 3ஆம் பாலினத்துக்கு இவங்க வக்காலத்து வாங்கிடுறாங்க. அந்த காலத்துல காமராஜர் அவங்க உருவ கேள்வி பண்ணது இப்படிதான். ஒண்ணு நிலத்தை வச்சு கேள்வி பண்ணுவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவரை ஆணை இல்லாதவர் இல்லாட்டி ஆணை இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கமா கார்டூன் வெளியிட்டு அதுல குதூகலம் நடந்த ஒரு மோசமான தலைவர் தான் கருணாநிதி. சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். சமயநல்லூர்ல பவர் ஸ்டேஷன் அதுல திருட்டு, சக்கர ஆலை தமிழ்நாடு சக்கர ஆலையில திருட்டு, தஞ்சாவூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு வங்கி கொள்ளையடிச்சது, அதுக்கடுத்து சிம்சன் நிறுவனத்தோட கூட்டு சதி, அதுக்கடுத்து சாரதா ஸ்டுடியோ, இப்படி வரிசையா இருக்கு. இப்படி மாசம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வெடிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்துல கருணாநிதியை கூப்பிட்டு நேர்மையே வடிவா இருந்த ஒரு ஆளு, நீ இந்த நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை நீ தானே காப்பாற்றணும் அப்படி சொல்லியிருப்பா. நீங்க நம்புறீங்க? ஜனநாயகத்தை இவர்கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும்னு சொல்லி அப்படிதான் சொல்லியிருக்கோம். அப்படி சொல்ல வாய்ப்பு தான் அதிகம். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? ஜனநாயகத்தை காக்கின்ற பொறுப்பை கலைஞரிடம் கொடுத்தாராம். கடைசியாக கைகளை பிடித்து கொண்டாராம். அதான் வேறு வழியே இல்லை. இதெல்லாம் அரசியல் நீ எம்பியாக இருப்பதற்கெல்லாம் தகுதியான ஆளா என்று கேட்கிறேன். கருணாநிதி அவர்களோட கையை பிடிச்சிட்டு நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் சொல்றேன். அதாவதுங்க புத்தி உள்ளவனுக்கு பதில் சொல்லாங்க, பைத்தியத்துக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும்? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அவர் வீட்டை விட்டே வெளியே வராதவர் எங்க போய் கருணாநிதியை பார்த்து கையை பிடிச்சு நீ தான் நாட்டை காப்பாத்துன்னு சொல்ற? நான் திரும்பி கேட்கிறேன், இந்த நாட்டை காப்பாத்துற சுதந்திர போராட்ட தியாகியா கருணாநிதி? நடந்தது நடந்துருச்சு, நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. சுதந்திரக்காக போராடி அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போனது காமராஜரா கருணாநிதியா? யாரு நாட்டை காப்பாத்துறது? யார்கிட்ட போய் கேக்குறது? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற எதுக்கு நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி இருந்த கூட அந்த அறம் கூட உங்கள்ட்ட இல்லையே. ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசலாம்னு சொல்லி தான் அவர் வந்து அண்ணாமலை வைத்திருந்த பாஜக இருந்து வெளியே வந்தார். குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த கோபமும் அறமும் அடிப்படை புரிதலும் கூட காங்கிரஸுக்கு இல்லையா? உங்களுக்கு தன்மான சுயமரியாதை இல்ல, உங்களுக்கு குறைந்தபட்ச மான ரோசம் இல்ல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மான ரோசம் சூடு சொரண காங்கிரஸ்காரன் இருக்கும்னா கூட்டணி விட்டு வெளியே வாங்க. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. ஹே गाइस, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.